சார், என் பேர் சொன்னலதா. நான் வந்து ஒரு ரிட்டையர்டு பேங்க் ஆபீசர். தங்க விலைகள் வந்து கூடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு தனி மனுஷனாலேயோ ஒரு தனி ஒரு ஜுவல்லரி கடையினாலோ கூட்ட முடியாது. இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்ல பிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டு. இது வந்து நாளுக்கு நாள் கூட்டிட்டு போறது வந்து உலக அளவில் அது கூட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஒரு பர்டிகுலர் கடையில தான் கூட்டுறாங்க, ஒரு இடத்துல குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சில கடைகளில் குறைச்சு கொடுக்குறோம் சொல்றாங்க. அப்படிலாம் யார் நினைச்சாலும் முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நடுத்தர மக்கள்ல இருந்து ஏழை மக்கள்ல இருந்து வசதியான மக்கள் வர இதை வாங்குறதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்குது. தங்கம் வந்து எல்லாத்துக்குமே ஆசைதான். இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு எப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா நாளுக்கு நாள் விலை ஏறிட்டு தான் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நடுத்தர மக்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். விலை ஏறிட்டு இருக்குதுங்கிறது சிரமமான விஷயம் தான். பட் இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனதுனால அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மாசம் மாசம் போடக்கூடிய ஒரு தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு சிறு தொகையை அவங்க வந்து ஒதுக்கி அதை வந்து அவங்க வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை பேங்க்ல போடுறதோட இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பேங்க்ல வந்து பெருசா ஒன்றும் வட்டி ஒன்றும் வராது. என்கிட்ட கேட்டா இந்த மாசம் மாசம் அவங்க சேமிப்புல இருந்து அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க சேமிப்புக்குன்னு ஒதுக்கி அந்த சேமிப்பை அவங்க தங்க நகையா மாத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய நகை கடைகள் அந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேமிக்கும் போது அவங்களுக்கு வந்து தங்கமும் சேரும், அதனுடைய வேல்யூவும் கூடும். பேரு சோனியா. நாங்க மண்டே மார்க்கெட்ல இருந்து வரோம். எப்பவுமே பவுன் விலை கூடுது அப்படின்னா நடுத்தர மக்களை தான் பாதிக்குது. அவங்க பிக்சடா இந்த ரேட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம், அடுத்த மந்த் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அது வந்து அதிகப்படியா ஆகும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு எடுக்கிறதுக்கெல்லாம். அதனால பிக்சடா அதிகனாலும் சரி குறைவுனாலும் சரி ஒரே ரேட்டா இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும்தான் எங்களோட ஒரு கோரிக்கை. என்னோட நேம் வந்து செல்வி. என்னோட மேரேஜ் டைமிங்ல எல்லாம் ஒரு 4500 ரேட் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப 6785 கிராமுக்கு. இன்னைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 390 ரூபா ஒரு பவுனுக்கே கூடி இருக்கு. அதனால ரொம்ப ரேட்டு கூடுனால ரொம்ப ஃபீலா தான் இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாருமே இல்ல, நான் மட்டும் இல்ல, எல்லா மக்களுமே இந்த மாதிரி ரேட்டு குறைஞ்சா கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. என்னோட திங்கிங்கும் அதுதான்.